IPS அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து தீரன் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மொத்தம் 4 டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். 4 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5வது டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்க போட்டுட்டே இருங்க மேம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 5வது டெஸ்ட் பார்க்க போறோம். இது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வெற்றி தமிழ் IPS அகாடமியில PCN SIக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டெஸ்ட் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு. அதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல் வந்து நீங்க கேட்டுக்கங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்றும் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்றும் கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் சி, தொல்காப்பியர். ஓகேங்களா? தொல்காப்பியர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். மு வரதராசனார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழி அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மு வரதராசனார். ஓகேங்களா? மு வரதராசனார் என்ன சொல்வாரு, நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ எதெல்லாம் கனவு காண்றோமோ எல்லாம் எதன் மூலம், ஒரு லாங்குவேஜ் மூலம் தான் என்ன எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு மு வரதராசனார் சொல்லியிருப்பாரு. உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? உடுமலை நாராயண கவி. ஏன் இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவர் இயற்றக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாமே ஒரு பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருப்பார். மோஸ்ட்லி பகுத்தறிவை பற்றி நிறைய கருத்துக்கள் இருப்பதால் இவர் வந்து என்ன சொல்றாங்க, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றாங்க. வே ராமலிங்கனார் என்ன அப்படின்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க போலி. ஓகேங்களா? போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைப்படும். போலிகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. பந்தர், மைஜு, அஞ்சு, அரையர். ஓகேங்களா? இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பந்தர் அப்படின்றது இந்த இடத்துல என்ன வரும்னா இல்லு வரும், பந்தல் அப்படின்னு வரும். ஆனா பந்தர் அப்படின்னாலும் பந்தல் இரண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மீனிங் தான். ஆனா எழுத்துக்கள் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறுது இல்லைங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலி அப்படின்வாங்க. இதுல பந்தல் லாஸ்ட் எழுத்து மாறி இருக்கிறதால இது என்ன போலின்னு சொல்லுவாங்கன்னா கடை போலி. ஓகேங்களா? என்னது? கடை போலி. 4. ஓகேங்களா? அடுத்தது மைஞ்சு. ஓகேங்களா? இதுக்கு பேர் மஞ்சு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம், மைஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். மஞ்சுன்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான், மைஞ்சுன்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். அப்ப எதுல இது வந்து மிஸ்டேக் அப்படின்னா முதல் போலி, மை வராது, மஞ்சு. ஓகேங்களா? அப்ப இது என்ன? முதல் போலி. 2. அஞ்சு. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம பேசுற வழக்குல வந்து என்ன பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? 5 அப்படின்றதுக்கு 5, 5, 5. இப்ப 2 என்ன? ஒரே மீனிங். அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 5 முற்றுமே போலி. ஓகேங்களா? அதாவது 5 இப்படிதான் நம்ம எழுதணும். இங்க என்ன? 5 ஃபுல்லாமே அந்த வார்த்தை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறி இருக்கிறதால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முற்று போலி. 1. அடுத்தது அரையர். ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னா அரையர், அரையர் அப்படின்ட்டு தான் வரும். அரையர் இது 2 என்ன அப்படின்னா ஒரே மீனிங். நடுவுல அது வந்து மாறி இருக்கிறதால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடை போலி. ஓகேங்களா? அப்ப 4, 2, 1, 3. ஆன்சர் ஏ. 4, 2, 1, 3. அடுத்தது 3வது பாருங்க. சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். யார் சொல்லியிருப்பாருன்னா பால கங்காதர திலகர். இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிறப்புரிமையை அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. வ.உ.சி என்ன சொல்லியிருப்பாருன்னா சிறைச்சாலையை தவசாலையாக எண்ணி கருதி வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ.சி. 6 வருடம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து சிறையில இருப்பார். அப்படி சிறையில இருக்கும் பொழுது அந்த சிறை இது கஷ்டத்தை கூட என்ன ஒரு தவமா கருதி வாழ்ந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பாண்டியத்துறையார். இந்த பாண்டியத்துறையார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ.சி யாருடைய உதவியின் மூலம் தமிழ் கற்றார், தமிழ் நூலை வந்து படித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியத்துறையாருடைய உதவியின் மூலம் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து தமிழ் நூலை வந்து கற்றிருப்பார். ஓகேங்களா?
பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கனும் காணோம் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது 4வது, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. அவர் என்ன, அவர் பேசுறது வந்து சும்மா உதட்டு வழியா அவர் வந்து பேசல, அவருடைய உள்ளத்தில் இருந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவருது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி. ராஜாஜி அவர்கள் தான் அதை வந்து சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பேச, அதாவது முத்துராமலிங்க தேவர் பேச மேடையில வந்து பேச தொடங்கினவனே ஒரு சிங்கத்தின் முழக்கம் அந்த கர்ஜனை போல இருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. பாருங்க, முத்துராமலிங்க தேவர் வந்து அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, ஒரு சிங்கத்தின் முழக்கம் போல இருக்கு. சிங்கத்தின் முழக்கம், முழக்கம் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்தது திருவிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு முத்துராமலிங்க தேவருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேர் சொல்லியிருப்பார். தேசியம் காத்த செம்மல், தேசியம் காத்த செம்மல். அடுத்தது கேட்டிகே தங்கமணி ஒரு கூற்று ஒரு இதுவும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து தேர்தலில் நின்று போட்டிட்டு இருப்பாரு இல்லையா, அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுடைய வெற்றியும் விவி கிரியுடைய வெற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எதிர்பார்த்ததுதான் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா கேட்டிகே தங்கமணி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அது வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க, பாஞ்சை வளம் யார் தொடுத்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? பாஞ்சை வளம் அப்படின்ற நூல் வந்து யாருடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் டி. வானமாமலை. ஓகேங்களா. இவங்க தொகுக்கப்பட்ட நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சை வளம். கட்டபொம்மனை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அந்த லெசன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. காவர் பெண்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெரும் நற்கிளியினுடைய ஒரு செவிலி தாயை பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காவர் பெண்டு. இவர் வந்து ஒரு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் காவர் பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்கமா தேவி வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பாஞ்சாலங்குறிச்சியில மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு ஜக்கமா தேவி. கலாப்பிரியா எதுக்கு வருவாங்க அப்படின்னா, இவங்க 2 அழகான ஒரு கொட்டேஷன், 2 கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டும்தான், ஆனால் வானம் தானாகவே உருவானது அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா கலாப்பிரியா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொத்து கொத்தாய் கருவேலங்காய் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது கொத்து கொத்தா அந்த கருவேலங்காயை பறிக்க செல்லும் பொழுது முட்கள் சிராய்த்தன அப்படின்ற ஒரு மீனிங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலாப்பிரியா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. காவர் பெண்டு கோப்பெரும் நற்கிளியின் செவிலி தாயார் பணியாற்றிருப்பாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சியில அருள்வாக்கு சொல்றவங்க இவங்க. ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்ற குரலை, அணு வந்து ஔவையார் காலத்துல அணு அப்படின்ற வார்த்தை என்ன, ஔவையார் காலத்துல அணு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றத என்ன இந்த குரல் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த குரலை வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது பொய்யில் புலவர் யாரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருவள்ளுவரை தான் என்ன சிறப்பு பெயரை வச்சு என்ன பொய்யில் புலவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திருவள்ளுவர். அடுத்தது கம்பரை ஆதரித்தவர் யார்? திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பட்டவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் யாரு? கம்பர். கவி சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பர். ஓகேங்களா. அடுத்தது 7வது பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. இப்ப கூற்று 4 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப அப்படின்ற அந்த எழுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிற்கு முதலில் தான் வருமே தவிர சொல்லின் இடையிலோ இல்ல சொல்லிற்கு கடைசியிலோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வராது. அப்ப இந்த கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. ஓகேங்களா. 2வது பாருங்க, சொல்லி முதலில் வந்தால், ஓகேங்களா, இந்த சொல்லு வந்து முதலில் வந்தால் 2 மாத்திரை அளவை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2 மாத்திரை அளவை பெறாது, 1.5 மாத்திரை தான் பெறும். 2 மாத்திரை வராது. எப்ப இது 2 மாத்திரை வரும் அப்படின்னா அப்படின்ற எழுத்து தனியா வரும்பொழுது எந்த சொல்லு கூடயும் சேர்ந்து வராம தனியா வந்தாலும் அப்பதான் அது என்னன்னா 2 மாத்திரை அளவு வரும்.
ஒலிக்கும். இதுவே இப்போ வந்து ஔவையார் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவ்வு சொல்றதுக்கும் அவ்வா அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாகுது இல்லைங்களா? அப்ப அவு சொல்லின் முதலில் வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. மூன்றாவது கூற்று பாருங்க, ஐ சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் பெரும் மாத்திரை அளவு. ஐ அப்படின்ற சொல் நடுவுலையும் இறுதி கடைசியிலையும் வந்தா அது மாத்திரை அளவு 1 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 1.5 மாத்திரை வராது, 1 மாத்திரை, 1 மாத்திரை. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஓகேங்களா? அடுத்தது வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. கை ஐ லாஸ்ட்ல வருது இல்லைங்களா? அப்ப இந்த ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மாத்திரை. இந்த கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? கூற்று 1, 4 மட்டும் சரி. சி கூற்று 1, 4 சரி. அடுத்தது பாருங்க, 8வது, ஜாதவ் பயனுக்கு இந்திய வனமகன் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது? ஓகேங்களா? ஜாதவ் பயன் இந்திய வனமகன் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்திய வனமகன் பட்டம். அப்ப கவுகாத்தி பல்கலைக்கழகம் என்ன பட்டம் கொடுத்திருக்குன்னா முனைவர் பட்டம். ஓகேங்களா? ஜாதவ் பயனுக்கு முனைவர் பட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவுகாத்தி பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கு முனைவர் பட்டம். 30 வருடம் கடுமையான உழைப்பின் காரணமா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே என்ன அவர் வந்து அதுக்கு பக்கத்துல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காடை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகி இருப்பாரு. அதுக்காக தான் அவருக்கு என்ன இந்திய வனமகன் அப்படின்ற ஒரு பட்டம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 9வது, கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஓகேங்களா? கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு இதழை வந்து நடத்தியிருப்பார். ராசகோபாலன் இருக்கு, இது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சுரதாவுடைய இயற்பெயர், சுப்புரத்தின தாசனுடைய இயற்பெயர். ஓகேங்களா? ராசகோபாலன் யாருடைய இயற்பெயர்? சுரதாவுடைய இயற்பெயர். உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாடக இலக்கியங்கள் அந்த நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நாட்டுப்புற இயல்ல எளிமையான கருத்துக்களை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து வருவார். ஓகேங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஜேர்னலிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருவ இதழ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மேகசைன்ஸ் வந்து இதழியல், பேலட் வந்து கதை பாடல், எலோபோஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலட். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. ஓகேங்களா? அப்ப ஜேர்னலிசம்னா என்ன வரும் அப்படின்னா இதழியல் வரும், மேகசைன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருவ இதழ் வரும், எலோபோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விரிவுரை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து பேச்சு இதுலாம் பேசுவாங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலோகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்லோகம் முழக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோகம் அப்படின்றத முழக்கத்துக்கு வந்து சொல்லுவாங்க. 11வது, தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? உடுமலை நாராயண கவி தான் என்ன அப்படின்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் வந்து இருக்காரு. அப்படி கவிதை எழுதும் போதுதான் இந்த நிறைய பகுத்தறிவான கவிதைகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாருன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. ராஜ மார்த்தாண்டன் எதுக்கு வருவார் அப்படின்னா சிறந்த தமிழ் கவிதைகள் நூல்களை எல்லாம் தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற டாபிக்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து எழுதியிருப்பார். சிறந்த தமிழ் நூல்கள் எல்லாம் தொகுத்து என்ன டாபிக்ல ராஜ மார்த்தாண்டன் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற டாபிக்ல வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? வே ராமலிங்கனார் முதல் அரசவை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனார் அவர்கள் தான். ஓகேவா? அவர் வந்து என்ன என் கதை, சங்கொலி இந்த மாதிரி நூல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எழுதியிருப்பாரு. இப்போ வந்து சுப்புரத்தின தாசன் இவங்க வந்து என்ன நூல்லாம் எழுதியிருப்பாங்க, தேன்மழை, துறைமுகம் போன்ற நூல்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுரதா வந்து இயற்றியிருப்பாங்க. அடுத்தது 12வது, சுரதா இயற்றாத நூல் எது? ஓகேங்களா? சுரதா என்ன நூல் வந்து அவர் இயற்றல அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க.
தேன்மழை, துறைமுகம், அணிநிழல் காடு, கொங்குதோர் வாழ்க்கை. ஓகேங்களா, இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, கொங்குதோர் வாழ்க்கை. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுரதா வந்து இயற்றாத ஒரு நூல். கொங்குதோர் வாழ்க்கை யார்? ராஜ மார்த்தாண்டம் அவர்கள் என்ன சிறந்த தமிழ் நூலை தொகுத்து டாபிக் வந்து கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற டாபிக்ல அவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது 13வது கொஸ்டின், பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து டேஷ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமி அந்த அண்டத்தின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவு வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பி, 2500 ஒளியாண்டு. 2500 ஒளியாண்டு தொலைவுல தான் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல். ஃபர்ஸ்ட் நாட்டிக்கல்னா என்ன அப்படின்னா கடல் மைல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாட்டிக்கல் மைல் எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கடல், அதாவது கப்பல் கடந்த தூரம் வந்து கணக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விண்வெளி வந்து விண்வெளியில் அந்த இது கடந்த ஒரு தொலைவு, இது எல்லாமே அப்புறம் வானூர்தி, இது எல்லாமே கடந்த ஒரு தொலைவை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.852 கிலோமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடையது? திருவாலங்காடு செப்பேடு யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராசேந்திர சோழனுடையது. திருவாலங்காடு செப்பேடு யாருடையதுன்னா முதலாம் ராசேந்திர சோழன். இவருக்கு வந்து அன்பில் செப்பேடு. சுந்தர சோழனுக்கு அன்பில் செப்பேடு. அன்பில் செப்பேடு. ஓகேங்களா, இவர் வந்து கங்கை கொண்ட முதலாம் ராசேந்திரன் என்ன பண்ணிருப்பாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல 16 மைல் நீளத்துக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காவேரி ஆற்றங்கரை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து முதலாம் ராசேந்திர சோழன் என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்து அமைச்சிருப்பாரு. அடுத்தது 16வது பாருங்க, அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர் யார்? அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பி, காஃபிகான். காஃபிகான் அவர்கள் தான் என்ன அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர். அப்ப ஜியா உத்பரணி யாருடைய அவைக்கள அறிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து முகமது பின் துக்ளக். அவருடைய அவையில இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியா உத்பரணி. ஓகேங்களா, இவர் வந்து ஒரு நூல் வந்து இயற்றி இருப்பாரு. என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தாரிகி புரோஷாகி. தாரிகி புரோஷாகி அப்படின்ற நூலை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜியா உத்பரணி வந்து இயற்றிருப்பாரு. ஓகேங்களா, மின்கச் உஸ் ஜிராஜ். ஓகேங்களா, இவர் வந்து தபகத் இ நஸ்ரி. தபகத் இ நசரி எனும் நூலை மின்கச் உஸ் ஜிராஜ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து இயற்றிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது 17வது கொஸ்டின், இந்துக்களுக்கும் இஸ்லாமியரும் கடவுளும் வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே அப்படின்ட்டு. அதாவது இந்துக்கள் வந்து என்ன, இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லி இது பண்ணட்டும், ஆனா இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஹரிதாசர். அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொட்டேஷன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது 18வது, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். உங்களுக்கு நான் ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டின் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆனா நிறைய பேர் ஆன்சர் வந்து நீங்க யாருமே அதை வந்து பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இதுவும் உங்களுக்கான கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடும். இதுல எது சரியான இணை அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா, இது உங்களுக்கான கொஸ்டின். 19வது, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 பாருங்க, குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். கட்டடக்கலைக்கு முன்னோடியா திகழ்ந்தது யார்? பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். இந்த கூற்றும் சரி. கூற்று 2 பாருங்க, மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவிலிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவிலாகும். இதுவும் சரியான கூற்று. மண்டகப்பட்டில தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல் குடைவரை கோவில் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களை எப்பொழுது வந்து பாதுகாப்பதற்காக யுனெஸ்கோ அமைப்பின் கீழே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1984ஆம் ஆண்டு என யுனெஸ்கோ வந்து அறிவிச்சது. அடுத்தது 21வது கொஸ்டின், ராஜஸ்தானி பாணியின் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றது? ஓகேங்களா, ராஜஸ்தானி பாணியின் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ராஜபுத்திரர்களுடைய காலத்தில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தோற்றம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 22, சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கிய
பிரபலமாக்கியவர் யார்? ஓகேங்களா, சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் மொய்னுதீன் சிஸ்டி. ஓகேங்களா, மொய்னுதீன் சிஸ்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரபலமாக்கி இருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது அமீர் குஸ்ரு, இந்திய கிளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமீர் குஸ்ரு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது சூப்பி இயக்கம், அதாவது சூப்பி அப்படின்னு சூப்பி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகேங்களா, சூப்பிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டி, நம்பர் 2 என்ன அப்படின்னா சரவாதி, நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா பிரதோசி அப்படின்ட்டு மொத்தம் எத்தனை சொல்லுவாங்கன்னா 3 சொல்லுவாங்க. இந்த சுரவாடி என்பது சூப்பில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப நிஜாமுதீன் அவுலியா என்ன அப்படின்னா இடைக்கால பேரரசுல வந்து இந்த சிஸ்டி அமைப்புல வந்து நல்லா அறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிஜாமுதீன் அவுலியா தான் என்னன்னா சிஸ்டி அமைப்புல நன்கு அறிந்தவர். இவரை பின்பற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமீர் குஸ்ரு தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த நிஜாமுதீன் அவுலியா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த சிஸ்டி அமைப்புல வந்து என்ன பின்பற்றி நடந்திருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது 23 வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்பட்டவர் யார்? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் வரகுண பாண்டியர். ஓகேங்களா, முதலாம் வரகுண பாண்டியர். ஆன்சர் சி, முதலாம் வரகுண பாண்டியன் தான் என்ன அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது 24 நாற்பதின்மார் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுவுடைய அந்த குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மார் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா, கியாசுதீன் பால்பன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நற்பதின்மார் அப்படின்ற ஒரு குழுவை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒழிச்சிருப்பாரு. இந்த நற்பதின்மார் குழுவை உருவாக்கியது யார் அப்படின்னா இல்துமிஷ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா நற்பதின்மார் குழுவை வந்து உருவாக்கியிருப்பார் இல்துமிஷ். ஓகேங்களா, அடுத்தது 25வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து இந்தியாவில் கட்டிடக்கலை அந்த பாரசீக முறையை அறிமுகப்படுத்துதா அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அக்பர் வந்து என்ன அப்படின்னா மண் சப்தாரி முறையை கொண்டு வந்திருப்பார். மண் சப்தாரி முறை. மண் சப்தாரி முறைனா என்ன அப்படின்னா அந்த அந்த படை தளபதிகள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை ஒரு 10 குதிரையில இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5000 குதிரை வரைக்கும் அந்த படை வச்சிருக்கிறவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் சப்தாரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மண் சப்தார் அதாவது மண் சப்தார் அப்படின்னா அந்த தலைவர்கள் அந்த படையுடைய தலைவர் என்ன மண் சப்தார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து அக்பராவில் அந்த அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானங்களா இருக்கும் இல்லையா அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலத்தில் வளரக்கூடிய விளையக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பை வந்து என்ன அந்த குதிரையை பராமரிப்பதற்காக எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொடுப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா மண் சப்தாரி முறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஹுமாயூன். ஓகேங்களா, இவர் வந்து எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா தீன் ஹிமான் அப்படின்ற ஒரு டெல்லியில வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கோட்டையை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து கட்டியிருப்பாரு. ஓகேங்களா, அதை ஷெஷா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அவர் புதுசா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து கொண்டு வந்திருப்பார். ஜஹாங்கீர் வந்து எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர் வந்து சொல்லுவாங்க. உலகை கைப்பற்றியவர்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப். உலகத்தை கைப்பற்றியவர் உலகை கைப்பற்றியவர். ஓகேங்களா, உலகத்தை கைப்பற்றியவர்னா ஜஹாங்கீர், உலகை கைப்பற்றியவர் அப்படின்னா யார் வருவாங்கன்னா அவுரங்கசீப் வந்து வருவார். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.